எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க கோழி வளர்க்குறாங்க, கவனிங்க. அது முதலாவது அது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிட்டு அது ஒரு ஸ்டேஜுக்கு அந்த கோழி அந்த குஞ்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் தன் பக்கத்தில் சேர்க்காது. தாய் கோழி தன் பக்கத்தில் சேர்க்காது. இது மறுபடியும் அடுத்தால குஞ்சு பொறிக்குது. அது குட்டி குஞ்சா கோழி குஞ்சா இருக்குது. இப்ப இது வளர்ந்த கோழி மறுபடியும் தன்னுடைய தாயின் இடத்துல அது சேர்க்க நடக்கு. தேவன் படைத்த எல்லா படைப்புகளும் அப்படிதான். தாய் தகப்பனா நம்ம உருவாகிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் அவர்களை தனியா நின்று அவர்களை பழக்க வைக்காவிட்டால் பெற்றோர்களுக்கு மட்டும்தான் தலைவலி. புரியுதா உங்களுக்கு? ஒழுங்கா நீ வேலைக்கு போகணும்னு கற்றுக் கொடுக்கலன்னு வைங்களேன், அவன் வேலைக்கு போகிற நாட்களில் வேலைக்கு போகாம உங்ககிட்ட வந்து செலவுக்கு ரூபா கேட்பான். ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். உனக்கு திருமணம் ஆயிட்டா உன்னுடைய கணவர் வீட்டில் தான் நீ இருக்கணும். இப்படி கற்றுக் கொடுக்காம என்ன நடக்குதுன்னா, அது போன கணவர் வீட்டுக்கும் பிரச்சனை, அது மாமியாருக்கும் பிரச்சனை, சொந்த கணவருக்கும் பிரச்சனையா மாறிடுது.